தவிக ஆட்சி கவிழ்ப்பு வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தவிக ஆட்சி கவிழ்ப்பு வழக்கில் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமாரிடம் சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார். கதிரவன் வணக்கம். முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கும் விதமாக பேரம் பேசியப்பட்டதாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கில் இன்று நீதிமன்ற உத்தரவுப்படி கையெழுத்திட ஆஜரான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் அசோக்குமார் ஆகியோரிடம் காவல்துறையினர் தனித்தனியாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோருடைய தூண்டுதலின் பேரில் இந்த பேரம் பேசப்பட்டதாக காவல்துறையினர் குற்றம் சாட்டிய நிலையில ஏற்கனவே கைதானவரிடம் பெறப்பட்ட அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நட்சத்திர விடுதியில இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில அசோக்குமார் நேரடியாக வருகை தந்து ரமேஷ், கார்த்திக் மற்றும் நரேஷ் ஆகியோர் மூலமாக யூடியூபர் திருநாவுக்கரசு என்பவரை அணுகி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 35 கோடியிலிருந்து 50 கோடி ரூபாய் வரை தருவதாக பேரம் பேசப்பட்டதாகவும் இடைத்தரகர்களுக்கு 5 கோடி ரூபாய் தருவதாக உறுதியளித்ததாகவும் அதன்படி பெங்களூரு மற்றும் சென்னை, மதுரை போன்ற பைனான்சர்கள் மூலமாக ஹவாலா பணங்களை கொடுத்து அவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினரை பேரம் பேசியதாக காவல்துறை தரப்புள்ள குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அசோக்குமார் மீது நேரடியாக முதல் தகவல் அவரது பெயரும் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னால் செந்தில் பாலாஜி இருப்பதாகவும் கைதானவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் செந்தில் பாலாஜி அவருடைய பெயரும் இந்த வழக்கில் இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படிதான் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருடைய தேடி வந்ததாகவும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாகவும் காவல்துறையில தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கரூர் உள்ளிட்ட பகுதியில் அவர்கள் தேடப்பட்டு வந்த நிலையில கடந்த 8ஆம் தேதி அன்று உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் முன்ஜாமீன் பெற்றார்கள். நிபந்தனை முன்ஜாமீனானது பெறப்பட்டது. காலை மற்றும் மாலையில விசாரணை அதிகாரி முன்பாக அவர்கள் கையெழுத்திட வேண்டும் என்று அந்த நிபந்தனையோடு அவர்களுக்கு முன்ஜாமீனானது வழங்கப்பட்டது. அதற்கான சூரட்டி நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகி செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கியிருந்தார். அதே போல கரூர்ல வேறொரு வழக்கில் ஆஜரான அசோக்குமாரும் அதற்கான சூரட்டியை அங்கு வழங்கியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் இருவரும் காலையில் 10:30 மணி அளவில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜரானார்கள். அவர்களிடம் 1 மணி நேரத்துக்கு மேலாக காவல்துறையினர் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தனித்தனியாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நட்சத்திர விடுதியில இருந்து கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகள், அதே போல கைது செய்யப்பட்டவர்களிடம் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் உரையாடல்கள், கைப்பற்றப்பட்ட பண பரிவர்த்தனை போன்றவற்றை எல்லாம் வைத்து அசோக்குமாரிடமும் செந்தில் பாலாஜியிடம் தனித்தனியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். துணையான தலைமையிலான போலீசார் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தனித்தனியாக அவர்கள் கூறக்கூடிய பதிவுகளை வாக்குமூலங்களாக வீடியோக்களாக பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் அதனை வைத்து ஒன்றாக வைத்தும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் மாறுபட்ட தகவல்களை அவர்கள் தருகிறார்களா என்பது குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி தரப்புல இந்த விசாரணைக்கு வரும்போது வேறு எந்த வழக்கிலும் தங்களை கைது செய்யக்கூடாது என்றும் தங்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் அதே போல தங்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார். அதே போல நோட்டீஸ் முறையாக அனுப்பி தங்களை விசாரிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் நீதிமன்றத்திலும் அதற்கான ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். ஆனால் முன்ஜாமீன் மனு மீதான உத்தரவாதத்தை தாங்கள் வழங்கவில்லை, அதே போல நீதிமன்றத்திலும் சரணடையவில்லை என்று கூறி அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில்தான் நேற்று சூரட்டி கொடுக்குவதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகி சரணடைந்தார். அதன் பின்பாக தான் இன்று காலை 10:30 மணி அளவில் அவர் நேரடியாக ஆஜரானால் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த இருவரிடமும் தற்போது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தனித்தனியாக துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்களிடம் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.